ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மண்டே மார்னிங். இன்றைக்கி கேரியர் ரெடி இல்லை, ஸ்கூலுக்கான சாப்பாடு என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்துடலாமா. இது வந்துட்டு தக்காளி சாதம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அதாவது மசாலாலாம் போட்டு பிரியாணி ஸ்டைலில் பண்ணாமல் இஞ்சி பூண்டு அது மட்டும் வதக்கி போட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நான் இது பண்ணிட்டு நேற்று நைட்டே கேட்டு எனக்கு இன்றைக்கி தக்காளி சாதம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இதே தான் சாப்பிடுவா. தக்காளி சாதம் கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்புவா. இங்கே தொட்டுக்கிறதுக்கு வந்து கேரட் ரைத்தா பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு கையில் கொடுக்கறதுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுவல் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த 2 அடுக்கு கேரியில் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். அடித்தட்டில் சாப்பாடு, மேல்தட்டில் காய்கறி அப்படி சொல்லிட்டு 45 நிமிஷம் பிரேக் அப்படின்னா 20 நிமிஷத்துலேயே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. மிச்சம் 25 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதோ, படிக்கிறதோ, டெஸ்ட் ஏதாவது இருக்கும் படிக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறது, அந்த ஒரு 25 நிமிஷம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு கிளாஸஸ் நடந்துகிட்டே இருக்குமா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்குலாம் முடியாது. அந்த 25 நிமிஷம் தான் கணக்கு இவங்களுக்கு. அதனால் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருவா. ஒரு இதில் வந்துட்டு வாழைப்பழமும் இன்னொருல வந்துட்டு கொய்யாப்பழமும் கொடுத்துருக்கேன். 2 பிரேக்கு, ஸ்மால் பிரேக் அப்படி சொல்லிட்டு. நேற்று வந்து நெய்பர் வீட்டில் இது கொடுத்து விட்ருந்தாங்க. இந்த மாதிரி என்ன ரயில் முறுக்குன்னு சொல்லுவோமா, இது வந்து ஃப்ளவர் முறுக்கு அப்படிமோ இல்லையா. ஸோ அது கொடுத்து விட்ருந்தாங்க. அது நிறையா கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி அவளுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி லஞ்ச் அவளுக்கு கட்டி எடுத்து வச்சாச்சு. எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன லஞ்ச் கட்டலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.